ஹாய் மக்களே, எங்கே இருக்கோம்னா இப்போது காந்தலூரில் இருக்கோம். சில்னஸ், காந்தலூர்னாலே சில்னஸ். நெக்டர். இது ஆஸ்திரேலியன் ஃப்ரூட்டாണ്. என்ன ஃப்ரூட்டா? ஆஸ்திரேலியன் ஃப்ரூட். ஆஸ்திரேலியன் ஃப்ரூட்டு. ஓ, நெக்டர் എന്നാണ് അതിൻ്റെ പേര്. ஓ சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ். போலாம் ஒரு ட்ரிப். இன்றைக்கி இந்த ட்ரிப்பில் நம்ம எங்கெல்லாம் போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுடன் பயணிப்பது உங்கள் பத்மா கணேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடுமலையிலேருந்து காந்தலூர் போகிறதுக்கு உங்களுக்கு 60 கிலோமீட்டர் 2 மணி நேரம் ஆகுங்க. உடுமலையிலேருந்து சின்னார் போய் சின்னார்லேருந்து மறையூர், மறையூர்லேருந்து கோவில்கடவு, அங்கேருந்து காந்தலூர் போனோம். நம்ம ஆல்ரெடி வந்து மூணார் வீடியோ 1ல் வந்து உடுமலை டு சின்னார் வழியாக மறையூர்லாம் போகிற இடத்துல இருக்கிற என்னென்ன பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேசஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனால் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ டைரெக்டாக மறையூர்லேருந்து போயிடலாம். லெஃப்ட் போனால் கோவில்காடு, காந்தலூர். அந்த ரோட்லேயே நம்ம நேராக போனால் மூணாறுங்க. மூணார் ரோடு. நம்ம லெஃப்ட் திரும்பி போயிட்டுருக்கோம் காந்தலூர் போகிறதுக்காக. அந்த பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம வந்து மறையூரில் இருக்கிற பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும். அதில் தான் வந்து பெட்ரோல் போட்டுக்கலாங்க. மலை ஏறிட்ட பெட்ரோல் பங்க் எதுவும் இருக்காது. அது மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு லேடிஸ்க்கு எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. காந்தலூர் போகிறதுக்கு நம்ம வந்து மொத்தம் 9 ஹேர்பின் பென்ஸை வந்து கடந்து போகிற மாதிரி இருக்கும். மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம போகிற வழியிலேயே ஒரு 2 டூரிஸ்ட் பிளேசஸ் கூட இருக்குங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே மலை ஏறி போவோம். காந்தலூருக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, தென்னிந்திய காஷ்மீர்னு சொல்லி. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இதில் 2ன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு அப்புறம் இங்கே தான் வந்து ஆப்பிள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஆப்பிள் மட்டும் இல்லைங்க, நிறைய பழங்கள் வந்து இங்கே இந்த காந்தலூர்லேருந்து உற்பத்தி ஆகுது. அந்த பண்ணையை நம்ம பார்க்கத்தான் போயிட்டுருக்கோம். பிளாக்பெரி, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, அது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் வருங்க. ஒரு காந்தலூர் போகிறதுக்கு ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்னாடி அணக்கொட்டை பார்க்குன்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே இந்த முனியரான இந்த 3 அடி உயரமுள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம். அதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் இங்கே தான் வாங்கணும். 20 ரூபாங்க. இங்கே மற்ற அந்த மறையூரில் உற்பத்தி ஆகிற பொருட்கள்லாம் கூட நிறைய பொருட்கள் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், டேபிள் ரோஸ் செடி. போய் உள்ளே போய் பார்ப்போம். இங்கே இருக்கன்னா முனியரா அணக்கொட்டை பார்க். இதெல்லாம் தான் முனியரா 3 அடி மனிதர்கள் வாழ்ந்த வீடுகள். வாவ் வாவ் வாவ், செம. 20 ருபீஸ்க்கு இது ஒரு வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது ஓகே, பொறுத்து தான். ஓகே, 20 ருபீஸ்க்கு ஓகே. வெயில் மட்டும் இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். மேலே பாருங்க, மேலே எப்படி இருக்குது ஹில் மேலே, செம. இங்கே வந்து 15 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த முனியரான்ற அந்த குகமாக இருக்கிறது இருந்ததுங்க. நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ கூட நல்லா இருந்தது. இப்போ நிறைய வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பிக்சரு. அதில் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. நான் அதில் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன் முன்னாடி. அந்த ஃபோட்டோலாம் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 7-8 வருஷம்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தப்போ நல்லா இருந்தது. இப்போ நிறைய வந்து உடஞ்சி போயிருக்குது. பாறையில் வளர்ந்த மரம். இது வந்து 5 நாடு ராமர் கோவில்னு சொல்லுவாங்க. ஒரு ராமர் கோவிலுங்க. முன்னாடி வந்து கோவிலே இல்லாமல் அப்படியே ஓப்பனில் பிளேஸில் தான் இருந்துச்சாமா. ரெட்டுன்னு அஜித் படம் ஒன்று வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அஜித் தான் ஏதோ இந்த கோவில் வந்து கட்டி கொடுத்தாராம். முன்னாடி வந்தப்போ அந்த கிரில் கேட்டு மாதிரி தான் இருக்கும். வெளிலேருந்து பார்த்தாலே சாமி தெரியும். இப்போ இன்னும் நல்லா இது பண்ணிட்டாங்க. சரி, அப்படியே பார்த்துட்டு வெளியில் வருவோங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் அது மாதிரி நிறைய பொருள் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டீ கேட்டோம், பார்த்தா மெஷினில் தான் பிடிச்சி கொடுத்தாங்க. ஆனால் வந்து என்னென்னா இது சாக்லேட் இது மாதிரி அதை கடித்து நம்ம பிஸ்கட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க.
அதை தாண்டி வந்தோன்னா பார்த்திங்கன்னா காந்தலூர் போகிறதுக்கு முன்னாடியே இது ஒரு வெள்ளம் காய்ச்சற இடங்க. இது ஒரு 3-4 பிளேஸ் இருக்குது. அதில் இந்த இடம் தான் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். வெள்ளம் காய்ச்சறத நம்ம அப்படியே டைரெக்டாக பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரும்பு பால் அப்படியே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி குடிச்சிக்கலாம். எந்த எது சுகர், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காம வந்து அப்படியே அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. அதையும் நம்ம வாங்கி குடிக்கலாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் காய்ச்சற இடம். அதுவும் வந்து அப்பயே காய்ச்சி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இது பண்ணது பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதுலேயே நிறைய வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை, அப்புறம் அதுலேயே வந்து இந்த சுக்கு, திப்பிலி போட்டது, அது மாதிரி நிறைய வந்து இருக்குங்க. ஊற்றுனீங்க இப்போ ஏங்க இப்போ ஊற்றுனீங்களா? என்ன சுண்ணாம்பு ஊற்றுனீங்களா? ஓ, அழுக்கெல்லாம் வரும் அப்போதான். இதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இதான் காந்தலூர் என்ட்ரு ஆகிட்டோம். நிறைய ரிசார்ட்ஸுகள் வந்துருச்சு. இன்னும் நிறைய வர போகுது. இல்லை அவர் தெரியும் பார்த்தீங்களா? இது 6வது ஹேர் பின். இது 6வது பெண்டுங்க. நீளமான பஸ்ஸுன்றதுனால கொஞ்சம் திருப்புறதுக்கெல்லாம் சிரமம். நம்ம வழி விட்டு ஒதுங்கி அப்புறமா நம்ம மேலே போயிட்டுருக்கோம். காந்தலூரோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் அந்த காந்தலூரோட வெதர் தாங்க. அதோட அந்த சில்னஸ்ஸுக்காகவே வந்து நிறைய வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து வர்றவங்க தான் அதிகம். அதனால் நிறைய ரெசார்ட்டுகளும் இப்போ வந்துருச்சு. ஒரு 7-8 வருஷம் முன்னாடியெல்லாம் இவ்வளோ ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இப்போ வந்து நிறைய வந்துருச்சு ரெசார்ட். இதை வரப்போகுது. எப்படி போகணும் நம்மளுது என்ன பிளைன் ரூட்டாக இருக்கிறதுனால வந்தது பெரிய ஏரியாவுக்கு எப்படி ஓட்டுறது? இது பிளைன் தான் போட்டுரு. கரெக்ட். நிறைய அதான் வந்துருச்சு. காந்தலம் மணி இருக்கும். எங்கே பழத்தோட்டம் கேட்டு அங்கே போய் நிழல்ல நின்றுக்கலாம். ஏதாவது தண்ணி கிடமா பார்த்துட்டு. ஆமாம், இது பண்ணி வச்சுருக்காங்க. பண்ணியிருக்காங்க. அந்த ரிசார்ட்டு தாங்க. பசிச்சாலும் ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்க்கலாம். ஏதாவது ஒரு தோட்டத்தை பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே வந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தொப்பன்ஸ் ஃபார்ம் ஸ்டே. இது வந்து ஃபார்ம்ஸுங்க. இங்கே வந்து பழத்தோட்டம் தான் நிறைய இருக்குது, செடிகள்லாம் இருக்குது. இங்கேயே வந்து ஸ்டே பண்ணவும் அலோவ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கேயே தங்கி பார்க்குற மாதிரி. வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் என்னென்ன பழம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரீ டொமேட்டோ. கிரீன் ஆப்பிள். green apple ஆர்டினரி தானே. ஆர்டினரி பெருசாக பேக் அந்த ப்ளம் ஓ காயா இருக்கு. அது எதுங்க? இது வந்து ப்ளம்ஸு. நிறைய இருக்கு.
ஆரஞ்சு, ட்ராகன் ஃப்ரூட்டுங்க, சீம கத்திரிக்காய். அப்பா நீங்கள் ஃபோட்டோவை எடுங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோஸ் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ராஸ்பெரி, வால்நட். எவ்வளோ நாள் ஆகும்? இது வந்து பைனாப்பிள் பூவா அது பைனாப்பிள் டேஸ்டட் ஆகும். சாதாரண கொய்யாப்பழம் வெதர் இல்லை, இது வெதர் இருக்கா நல்ல இனிப்பாக. ஓ, ஆனால் அது எப்போ சீசனுங்க? ஜூன் ஜூலை தான். இது ஒரு கொய்யாப்பழம் வந்து 1 கிலோ இருக்கு, 1 கிலோ உண்டாகும். ஒரு பழம் மட்டும்? ஒரு பழம் வந்து 1 கிலோ 1/2 கிலோ. ஓ, அந்த தொட்டியில் இருக்கிற இல்லை, அது பிளாக்பெரி. ஓ, சேல்ஸ்க்கு வச்சுக்கிறது பிளாக்பெரி, இது வந்து ப்ளூபெரி. இது எல்லா தொட்டியில் இருக்கிறது எல்லாமே அதானா? இதுவும் ஜூன் ஜூலை தானுங்களா? பியர், பேரிக்காவா? ஓகே ஓகே. இது மாதிரி கைடு வேலை தான், எல்லாரும் சொல்லிட்டே இருக்கணும். இருக்கு பாருங்கப்பா, மேலே குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க. இங்கே முடிஞ்சுதா? அதான் இப்போ மேலே கிடைக்குமே. இது எல்லாம் பறிச்சு முடிஞ்சுதுங்களா? எலுமிச்சங்காய் சைஸு. ஓ, இல்லை ஆரஞ்சு. இது வந்து நவம்பர் டிசம்பரில் தான் பறிப்பாங்க. ஓகே. ரெண்டாவது ஒரு சீசன் முடிஞ்சுதா? எப்போ பறிக்கிறதுங்க? பூ எடுத்துருக்கு. ஓ, சாக்லேட் மாதிரி இருக்குமா டேஸ்ட்டு? ஓ, பிளாக் சப்போட்டா. இது எந்த மாதம் இதுங்க? ஆ, ஆகஸ்ட். அதான் ஜூலை ஆகஸ்ட்ன்றப்ப எல்லா பழங்களையும் பார்க்கலாமா? பார்த்துருக்கலாம். பூ விட்டுருக்கு. ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வந்தால் நிறைய பழங்களை செடியில் பார்க்கலாங்க. அது மாதிரி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம். பார்த்திங்கன்னா அது மாதிரி 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இதை உள்ளே வந்து நம்ம பார்க்குறதுக்கு. இங்கேயே தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் ஸ்டே, அங்கேயே தங்குறதுக்கு மாதிரி பில்டிங் வச்சுருக்காங்க. இங்கேயே உட்காந்து இப்படியே அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறது என்ன ஒரு செம்ம ஃபீலில் சும்மா உட்காந்து பார்த்தாங்க. அதுக்கே சூப்பராக இருந்தது. அங்கேயே தங்கி பார்த்தா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். இல்லை, நாங்கள் போயிருந்தப்போ வந்து பிளாக்பெரி வந்து சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. இந்த ஃபார்மோட ஓனர் இவங்க தான். இங்கே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 100 கிராம் ஒரு 100 கிராம். நெக்ட்ரி. நெக்ட்ரி என்ன ஃப்ரூட்டு? ஆஸ்திரேலியன் ஃப்ரூட். ஆஸ்திரேலியன் ஃப்ரூட்டு. ஓ, நெக்ட்ரின்னாണ് അതിൻ്റെ പേര്. ஓ, சரி சரி. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, பிளட்டு ஊறுறதுக்கு. பிளாக்பெரி இதெல்லாம் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? எந்த கண்ட்ரிக்கு? ഇതാ ஆ, ഇത് ഇവിടെ എല്ലാം തീരും. இங்கே தேர்ந்து போயிடும். ഇപ്പൊ നമുക്ക് നീതി എவ்வளோ വരുதோ அது வைன் போடும். ஒயினுக்கு போட்டுருவீங்க? வைன் போட்டுருக்கு. ஓ, வைன் சூப்பராக இருக்குது. ஓ, പിന്നെ ജാം ஜாம் அதுக்கு. ആളിരുന്നാൽ ജ്യൂസായി ചെയ്ത് കൊടുക്കണം. ஓ, ആകെ വരുന്നവർക്ക് எல்லாம் குடிச்சிட்டு வந்த சில்னஸ். എല്ലാം കുടിക്കും. இங்கே ഒരാൾ ஸோ மக்களை பழப்பண்ணையை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜூலை ஆகஸ்ட்டில் போங்க. இந்த அட்ரஸ் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபார்ம் ஸ்டே ஐடியா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அப்படியே வெளியில் போய் சாப்பிட்ற வேலையை பார்க்கலாம். இதுதான் நான் வாங்கின பிளாக்பெரி. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் கடலை, பூண்டு, ஸ்ட்ராபெரி எல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் எங்கே வாங்கினேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி
இந்த ஃபார்முக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் நாங்கள் சாப்பிட்ட இடம். பார்த்தா அப்படி ஒரு சில்னஸுங்க, செம ஃபீல். சில்னஸ் இப்போ தான் பார்க்குறோம். இங்கேயே சின்ன சின்னதாக ஹோட்டல்ஸ்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் வெஜ்ஜு நான்வெஜ் அப்படிங்கிறதுனால நாங்கள் பியூர் சைவம் அப்படிங்கிறதுனால வீட்டிலையே புளி சாதம் தயிர் சாதம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடல் அங்கே இருக்கு பாருங்க. சாப்பிட்டு 125. 1 கிலோ 125. எப்படி இப்போ சீசன் இல்லைல்ல, எப்படி 1 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் தான் முளைச்சி வருமா? ஓ, இது அப்படியே சாப்பிட்றதா? இது வந்து 150. நாட்டு இஞ்சி காரம் அதிகம். ஓகே, இது வந்து த ஃப்ரூட் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஜூலை ஆகஸ்ட் அந்த சமயத்தில் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குமா. இப்போ வந்து அளவாக தான் இருந்ததுங்க. அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நம்ம நிறைய வந்து டூரிஸ்டர்ஸ் பார்த்தோம். நிறைய கூட்டமாக வந்து இறங்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து மறையூர்லேருந்து நிறைய ஜீப்பு மூலமாக வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய இந்த ஆஃப் ரோடு பிளேசஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஓன் வெஹிக்கிளில் போனதுனால அதெல்லாம் பார்க்கல. அந்த மாதிரி தேவைப்படுறவங்க கூட அங்கே அப்ரோச் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், சின்னார்கிட்ட பயங்கரமாக நிறைய சிங்கவால் குரங்குங்க நிறைய இருந்தது. அவங்களெல்லாம் பார்த்தோம். அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நார்மல் குரங்கார் இருக்கார் பார்த்தீங்களா, வந்து வண்டி கண்ணாடியில் ஏறி உட்காந்து உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணார். என்னென்ன இது பண்ணார், நாங்கள் டோரை சாத்திட்டு டக்குன்னு. அதனால் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டாருங்க. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு இனிமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.